ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட்டே எடுக்க முடியாதுன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு ரெண்டாயிரரூவா ப்ராஃபிட்டில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 7,000 ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டர்டேவும் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்தேன் 20,000 ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு மார்க்கெட்டு. நிறையா பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. என்னால் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் நிறைய பேத்துக்கு என்னால் பண்ண முடியல. ஸோ உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் டேரெக்டாக நம்ம வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயே கேளுங்க. அதே டவுட்ஸ் மற்றவங்களுக்கு இருந்துச்சு அப்புடின்னா அவங்களுக்கு நான் பண்ணுற ரிப்ளையில் ஆன்சரில் அவங்களுக்கு கிளியர் ஆயிரும். அகெயின் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, ப்ரோ எப்படி ப்ரோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது? என்கிட்ட 5,000 இருக்குது, 10,000 இருக்குது. ஸோ இந்த மாதிரி லோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்குறீங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். நிறைய பேருக்கு எப்படி நான் இந்த ஆப் ஏற்றுறது, அந்த ஆப்பில் எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி அமௌண்ட்டு போடுறது, எப்படி ஸ்டாக் வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரி இதே நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்போது கண்டிப்பாக எனக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. பட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் இருக்கேன். நான் எது எப்படி பண்ணணும், கண்டிப்பாக எது நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது என்ற எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக ஒரு நாள் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாலையும் சரி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈகராக இருக்காங்க, அதுக்கு எந்த ஐடியாவும் தெரியல, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ஹோப் இல்லைனாலுமே நம்ம சேனலை பார்த்தாலே அவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளாலே ப்ராஃபிட் எடுக்க முடியுன்ற ஒரு ஹோப் கிடைக்கும். உங்களுக்கு என்ன தெரியணும், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் ஒரு நாளும் நான் உங்களுக்கு அதை வீடியோவை எடுத்து போடுறேன். நான் ஆக்சுவலாக நான் ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். ஸோ நான் என்னோடய கிடைக்கிற டயத்தில் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின டீட்டெயில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு தகுந்தாப்பில் மட்டும் வீடியோ போட்டு உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் சரி, எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் வந்து இந்த எப்படி இன்வெஸ்ட் பண்ணி நான் ப்ராஃபிட் எடுக்கின்றதை நான் கற்றுருக்கேன். நான் செபி பேஸ்டு ஃபினான்ஷியல் அட்வைஸரோ ஆத்தரைஸ்டோ கிடையாது. நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் நான் என்ன தப்பு பண்ணேன், எப்படி ப்ராஃபிட் எடுத்தேன், அதே எந்த தப்பு நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதை சொல்கிறதுக்காக தான் மெயினாக இந்த பேஜ். எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாமல் யாரோ சொன்னாங்க அப்படின்றதுக்காக முக்கியமாக என்னோடய பர்சனல் அட்வைஸ், இந்த எஃப்என்டோவோ இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங்லேயோ போய் கண்டிப்பாக போய் பணத்தை போட்டுறாதீங்க. அது தெரியாமல் நம்ம போய் போட்டோம் அப்புடின்னா அது தெரிஞ்சவங்க பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் பண்ணாலே அதில் லாஸ் இல்லாமல் அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் நிறையா ட்ரேடர்ஸ் வந்து அவங்க பண்ண ப்ராஃபிட்டையும் இதே மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க பண்ண லாஸு இப்போ காசு எனக்கு போயிடுச்சுன்றதை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இது நம்பி நீங்கள் நான் இன்றைக்கி இவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறத நம்பி யாருமே இப்போ இது ஓகே இதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருந்த காசையும் அதில் போட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட் அண்டு தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்.